திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழிபாடு நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு அங்கிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது திரௌபதி முர்மு கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார். கோவிலில் அவர் அரை மணி நேரத்திற்கு மேலாக தற்போது சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் பெண்மணி என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் வருகைக்காக பல்வேறு ஏற்பாடுகள் ஸ்ரீரங்கத்தில் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மதியம் 1 மணியிலிருந்து கோவில் உள்ளே பக்தர்கள் யாரும் அனுமதிக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவர் இன்னும் அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு மேலாக கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். வைணவத்தில் முதன்மையான கோவில் என்று போற்றக்கூடியதும் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தற்போது திரௌபதி முர்மு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். குறிப்பாக அவர் கோயில் ரங்கரங்கா கோபுரம் வாசல் வழியாக உள்ளே வந்த போது அவருக்கு தங்க குடம் வைத்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அத்துடன் கோவிலினுடைய யானையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் அவருக்கு மாலை கொடுத்து அவரை வரவேற்று மரியாதை செய்தது. இந்த நிலையில் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் சன்னதியை தரிசனம் செய்த பிறகு தற்போது மூலவரான ரங்கநாதரை தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அதன் பிறகு ராமானுஜர் சன்னதியும் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர் புறப்பட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.